ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். இந்த சாப்டர் நேம் என்னன்னா ஜான். இந்த சாப்டரில் நிறைய புது கேரக்டர்ஸ் வராங்க. அதில் சில கேரக்டர்ஸ் சீரீஸில் கிடையாது, சீரீஸில் ஒமிட் பண்ணியிருக்காங்க. அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இந்த சாப்டர் ஸ்டார்டிங்கில் ஜான் சண்டை போட்டுட்ருக்கான். அதாவது ட்ரைனிங் தான் எடுத்துகிட்டு இருக்கான். யாரு கூட சண்டை போட்டுட்ருக்கான்னா கிரென் அப்படின்றவங்க கூட தான் சண்டை போட்டுட்ருக்கான். அப்படி சண்டை போடும்போது கிரென்னை ஜான் நாக் அவுட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் தெரியாமல் ஜான் அந்த கிரென்னோட கையை உடச்சி விட்டுறான். அப்போ சார் அலிசன் தோன் அப்படின்றவர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இவர் யாருன்னா இவரும் ஹாசல் பிளாக்ல வேலை பார்க்குறவர் தான். இவர் மாஸ்டர் அட் ஆர்ம்ஸ் அப்படின்ற ஒரு பொறுப்பில் இருக்காரு. இவர் தான் இந்த புதுசாக வரவங்களுக்குலாம் ட்ரைனிங் கொடுக்குறது. அப்போ அந்த கிரென் அந்த பாஸ்டர்ட் என்னோட கையை உடச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சார் அலிசர் அவனோட வால் மட்டும் ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா அவன் மண்டையே உடஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே ஜெரன் அண்ட் டோட் அப்படின்ற 2 பேர் நின்றுட்டு இருக்கானுங்க. அவனுங்களை பார்த்து சார் அலிசர் கிரென்னை தூக்கி விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜான் அவனோட ஹெல்மெட்டை கழட்டிட்டு அவனோட வால் இருக்குது, அந்த வால் மேலே சாஞ்சிட்டு நின்றுட்டுருக்கான். அதை பார்த்துட்டு சார் அலிசர் அது வால் கம்பு கிடையாது, நீ சாஞ்சிட்டு நிற்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவனுக்கு கால் வலிக்குதா லார்ட் ஸ்னோ அப்படின்னு சொல்லிட்டு சார் அலிசர் கேட்குறாரு. இந்த லார்ட் ஸ்னோ அப்படின்ற பேர் ஜானுக்கு பிடிக்கல. ஏன்னா ஸ்னோன்றது பாஸ்டர் நேமு, இப்படி கூப்பிட்றது கலாய்க்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். ஜான் ஃபஸ்ட் டைம் வரும்போதே இப்படி தான் அவர் கூப்பிட்டுருப்பாரு. இப்போ அங்கே இருக்க எல்லாருக்குமே இந்த பேர் பழகிருச்சு. காலு வலிக்கு தானே கேட்டார்ல, அதுக்கு ஜான் இல்லைன்னு பதில் சொல்கிறான். அதுக்கு சார் அலிசர் ஜான் பக்கத்தில் உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு ஜான் ஆமாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அதுக்கு சார் அலிசர் நீ வீக்காக இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜான் நான் தானே ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சார் அலிசர் கிரென் தோத்துட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. சார் அலிசர் ஜானை நிறையா பேர் கூட சண்டை போட வச்சாரு. எல்லாருமே ஜான் நாக் அவுட் பண்ணிட்டான். இருந்தாலும் ஜானை பாராட்டவே கிடையாது. இதனால் ஜான் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, சார் அலிசருக்கு ஜானை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அதை விட சார் அலிசருக்கு மற்ற பசங்களை ரொம்ப பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்போ சார் அலிசர் சொல்கிறாரு, இன்றைக்கி இதோட ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு, எல்லோரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னால் ஒரே நாளில் இத்தனை தகுதியற்றவர்களை என்னால் பார்க்க முடியல. அதர்ஸ் இதுவும் வந்துச்சுன்னா அவங்க அம்பு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். அப்போ தான் ஒரே போர்டில் நீங்கள் செத்துருவீங்க, அதுக்கு தான் நீங்களாம் சரிப்பட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் அலிசர் சொல்கிறாரு. ஜான் திரும்ப ஆயுதம்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கான். மொத்தம் ஜானோட ஒரு 20 பேர் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் யாரு கூடமே ஜான் ஃப்ரெண்டாக இல்லை. எல்லாருமே அங்கே மோஸ்ட்லி ஜானை விட 2-3 வயசு பெரியவங்க தான் இருக்காங்க. ஆனால் யாருமே ராப் அளவு கூட சண்டை போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான் நினைக்கிறான். இதனாலேயே ஜானுக்கு அங்கே இருக்க யாரையுமே பிடிக்கல. நார்த் ரொம்ப குளிராக இருக்குது. இதை இவனுக்கு விண்டர்ஃபெல்லை ஞாபகப்படுது. விண்டர்ஃபெல்லு குளிராக தான் இருக்கும். இருந்தாலும் அங்கே இருக்க செவத்துலலாம் எப்போவுமே சூடாக தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கும். இது அங்கே இருக்க ரூமை கொஞ்சம் வெதுன்னு வச்சுட்ருக்கும். இப்படியே போனால் சூடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஜான் மறந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த நைட் வாட்ச் இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே ஜானுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. டிரியன் லானிஸ்டர் மட்டும்தான் சொல்லியிருப்பான். இதை நினைக்கும் போது ஜானுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்னென்னா ஜானோட அப்பாவே நைட் வாட்ச் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டார். அது நினைக்கும் போது ஜானுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜானோட சித்தப்பா பென்ஜன் ஸ்டார்க்கும் இங்கே வந்ததுலேருந்து வித்தியாசமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜான் நினைக்கிறான். அவர் ஃபஸ்ட்டு ரேஞ்சர் அப்படின்ற ஒரு பொறுப்பில் இருக்கார். இந்த பொறுப்பில் இருக்கிறவங்க தான் மோஸ்ட்லி எல்லா முடிவுகளையும் எடுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு காட்டுகளை போயிட்டு ஒயிலிங்ஸ் வராங்களான்னு செக் பண்ணுறதும் இவங்களோட வேலை தான். அதனால் இவர் எப்போவுமே லார்ட் கமாண்டர் கூடவும் அதுக்கப்புறம் மேஸ்டர் ஏமன் அப்படின்றவர் கூட அதிகமாக இருக்கார். ஜான் கூட இருக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜான் நினைக்கிறான். நான் இந்த சார் அலிசர் கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் நினைக்கிறான். இங்கே 3 நாளுக்கு அப்புறம் பென்ஜன் ஸ்டார்க்கு ரேஞ்சிங் போகிறதா இருந்தது காட்டுக்குள்ளே. அப்போது ஜானும் கெஞ்சிருப்பான், நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பென்ஜன் ஸ்டார்க்கு நீ ஒரு சின்ன பையன் அப்படின்னு ஜான் கிட்ட சொல்லியிருப்பாரு. அதுக்கு ஜான் எனக்கு 15 வயசு ஆக போகுது, நான் பெரிய பையன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு பென்ஜன் ஸ்டார்க்கு எப்போ சார் அலிசர் நீ இந்த நைட் வாட்ச்க்கு தகுதியானவன் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரோ அது வரைக்கும் நீ சின்ன பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜானை பார்த்து சொல்கிறாரு. நீ ஸ்டார்க்குன்றனால உனக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிடாது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் பென்ஜன் ஸ்டார்க் அதுக்கப்புறம் அவர் கூட சில ரேஞ்சர்ஸ் எல்லாருமே காட்டுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. அவங்க போகிறத ஜான் பார்த்துட்ருக்கான். அப்போது அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது. விண்டர்ஃபெல்லேருந்து வாளுக்கு வரும்போது டிரியன் லானிஸ்டர் ஒன்று சொல்லியிருப்பான். டிரியனோட கனவுல பென்ஜன் ஸ்டார்க் சாகுற மாதிரி ஒரு கனவு கண்டிருப்பான். அதை ஜான் கிட்ட சொல்லியிருப்பான். அதை இப்போ ஜான் நினச்சி பார்க்குறான். அதை நினச்சி பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்போது ஜானோட ஓனாய் கோஸ்ட் அவனை சமாதானப்படுத்துது. இந்த ஹேசல் பிளாக்ல காட்ஸ் அவுட்லாம் கிடையாது. இந்த ஸ்டார் கும்புற அந்த மரக்கடவுளுக்கெலாம் கிடையாது. அந்த 7 கடவுள்கள் இருக்கிற ஒரு சின்ன கோவில் மட்டும் இருக்குது. ஆனால் ஜானால் எந்த கடவுளையுமே கும்பிட முடியல. ஏன்னா ஜான் என்ன நினைக்கிறான்னா, கடவுள்னு ஒன்று உண்மையாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப கொடூரமானது, இந்த பனி மாதிரி ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்லிட்டு ஜான் நினைக்கிறான். ஜான் அவனோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறான். ராப், பிராண்ட், ரிக்கன்
ஏன் சாந்தாவை கூட வந்து மிஸ் பண்ணுறான். இருக்கிறதுலே வந்து அவன் ரொம்ப மிஸ் பண்ணுறது யாருன்னா வந்து ஆர்யாவை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறான். ஆர்யா வந்து அவங்க கூட இருக்கும்போது வந்து ஜானுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை வந்து ஜான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறான். அப்போது வந்து ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது, என் கையை உடச்சிட்ட பாஸ்டர்ட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னு வந்து ஜான் திரும்பி பார்க்குறான். பார்த்தா கிரென்னு தான் வந்து நிற்கிறான். அவன் மட்டும் இல்லாமல் வந்து ஒரு 3 பேரை வந்து கூட்டிகிட்டு வந்து நிற்கிறான். அந்த 3 பேர் யாருன்னா வந்து டோட் அப்படின்றவன், ஏற்கனவே வந்து இவனை சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஜான் வந்து விண்டர்ஃபெல்லேருந்து வாலுக்கு வரும்போது வந்து யோரன் அப்படின்றவன் வந்து 2 பேரை வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பான், ரேப்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த 2 பேரையும் தான் கூட்டிகிட்டு வந்து கிரென் வந்து நிற்கிறான். அதுக்கு ஜான் வந்துட்டு ஒழுங்காக மரியாதையாக பேசலைன்னா வந்து நான் இன்னொரு கையை வந்து உடைப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போ அந்த ரேப்பர்ஸில் ஒருத்தன் வந்து நாங்கள் வந்து உன்னை அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானை பார்த்து சொல்கிறான். அதுக்கு ஜான் வந்துட்டு எங்கே அடி பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போது அந்த ரேப்பர்ஸில் ஒருத்தன் வந்து ஜானோட கையை வந்து மடக்கி வந்து பிடிச்சிக்கிறான். அப்போ டோட் வந்துட்டு நீ வந்து எங்களை மோசமாக்கிட்ட அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு ஜான் வந்துட்டு நான் வரத்துக்கு முன்னாடியே நீ ரொம்ப மோசமாக தான் இருந்த அப்படின்னு வந்து சொல்கிறான். ஜானுக்கு வந்து வலிக்குதா, ஆனால் அவன் கத்தாமல் இருக்கான். அப்போ டோடு வந்து ஜான் கிட்ட என்ன ஓவராக பேசுகிறான், உங்கள் அம்மாவும் இப்படி தான் ஓவராக வந்து பேசுவாளா, உங்கள் அம்மா ஒரு ஹோர் தானே, நானும் வந்து அவளை ஒரு நாள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிரிக்கிறான். இந்த ஹோர் அப்படின்னா வந்து ப்ராஸ்டியூட் பண்ணுறவங்க. இதை கேட்டது வந்து ஜானுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுது. ஜானோட கையை வந்து ஒருத்தன் பிடிச்சிருந்தால அவனோட கையை வந்து முறுக்கி விட்டுட்டு டோடை வந்து கீழே தள்ளி அடிச்சிடுறான். அப்போ அங்கே இருக்க மற்ற 3 பேர் வந்து ஜானை வந்து இறுக்கி பிடிக்கிறாங்க. அப்போது வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. அது யாரோட வாய்ஸ்னால் வந்து டோனல் நோயே அப்படின்றவரோட வாய்ஸ். இந்த கேரக்டர் வந்து சீரீஸில் வந்து இல்லை, சீரீஸில் வந்து இக்னோர் பண்ணியிருக்காரு. அவர் வந்துட்டு இது வந்து சண்டை போடுறதுக்கான இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாரு. அதுக்கு டோட் வந்துட்டு அவன் வந்து என்னை கொல்ல ட்ரை பண்ணுறான் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு அந்த ரேப்பரில் ஒருத்தன் வந்துட்டு ஆமாம் நான் அதை பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு கிரென் வந்துட்டு அவன் பாருங்கள் என் கையை வந்து உடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து காமிக்கிறான். நோயை வந்து கிரென்னோட கையை பார்த்துட்டு அது ஏதோ சுளுக்கு, மேஸ்டர் ஏமன் கிட்ட போ, ஒரு மருந்து தருவார், மற்ற எல்லாரும் வந்து அவங்கவுங்க செல்லுக்கு வந்து போங்க, ஜான்ஸ்டோ நீ மட்டும் இங்கே இரு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஜான் மட்டும் அங்கே இருக்கான். டோனல் நோயை வந்து ஜான் கிட்ட வந்து இங்கே நைட் வாட்சுக்கு வர எல்லாருமே வந்து முக்கியம், அவங்கள கொல்லுறதுனால வந்து உனக்கு எதுவுமே வந்து கிடைக்க போகிறதில்ல, என் டோர் மாதிரியான ஆட்கள் கூட வந்து நைட் வாட்சுக்கு தேவை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு ஜான் வந்துட்டு அவன் வந்து என் அம்மா வந்து ஹோர்ன்னு சொன்னான் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு டோனல் நோயை வந்துட்டு நானும் கேட்டேன் இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. அதுக்கு ஜான் வந்துட்டு என் அப்பா வந்து அப்படிப்பட்டவர் கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு டோனல் நோயை வந்துட்டு ஓ அதனால தான் நீ பிறந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. இதை கேட்டது வந்து ஜானுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுது. நான் போகட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வந்து கேட்குறான். அதுக்கு டோனல் நோயை வந்துட்டு நான் சொல்கிற வரைக்கும் நீ போகக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ டோனல் நோயை வந்து சொல்கிறாரு, இங்கே பாரு ஜான், அவங்க சொல்கிறனால வந்து உங்கள் அம்மா வந்து ஹோர் ஆயிட மாட்டாங்க, உங்கள் அம்மா என்னவோ அதான் அவங்க அம்மா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க சில பேரோட அம்மா வந்து ஹோர் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு ஜான் வந்துட்டு ஏன் அம்மா கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறான். ஆனால் ஜானுக்கு வந்து அவங்க அம்மா யாருன்னே வந்து தெரியாது. நெட்டு வந்து எதுவுமே வந்து அவங்க அம்மா பற்றி ஜான்கிட்ட வந்து சொன்னதே கிடையாது. இருந்தாலும் வந்து ஜானுக்கு வந்து அவங்க அம்மா பற்றி கனவு வந்துருக்கும். ஆனால் அவங்க அம்மாவோட ஃபேஸ் வந்து அவங்க கனவில் வந்து தெரிஞ்சிருக்காது, கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஜானுக்கு ஒன்று மட்டும் தெரியும், அவங்க அம்மா வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க, அது மட்டும் ஜானுக்கு வந்து தெரியும். அப்போ ஜான் வந்து சொல்கிறான் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, இங்கே வந்து ரொம்ப குளிராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு டோனல்லையும் வந்துட்டு ஆமாம் வால் வந்து குளிராக தான் இருக்கும், இதான் வந்து ரியாலிட்டி, உன்னோட வாழ்க்கை இங்கே தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு ஜான் வந்துட்டு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டே வந்து சொல்கிறான். அப்போது டோனல் நோய் வந்து அவரோட வாழ்க்கையை பற்றி வந்து சொல்கிறாரு. அவரும் முன்னாடி வந்து ஒரு வீரராக தான் இருந்திருப்பார், ஸ்டானிஸ் பராத்தியனுக்கு கீழே. ஒரு சண்டையில் வந்து அவரோட கையை வந்து இழந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் வந்து நைட் வாட்சில் வந்து சேர்ந்துருப்பாரு. அப்போ டோனல் நோயை வந்து சொல்கிறாரு, ஆமாம் வாழ்க்கை, அந்த வாழ்க்கை சின்னதோ பெருசோ அது உன்னை பொறுத்து தான் இருக்குது ஜான், நீ இப்படியே நடந்துட்டு இருந்தனா ஒரு நாள் வந்து உன்னோட நைட் பிரதர்ஸையும் உன்னோட கழுத்தை அறுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு வந்து டோனல் நோயை வந்து சொல்கிறாரு. அதுக்கு ஜான் வந்துட்டு அவங்க ஒன்றும் என்னோட பிரதர்ஸ் கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறான். அவங்கள விட நான் பெட்டராக இருக்கனால அவங்க எல்லாருக்குமே வந்து என்னை பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு டோனல் நோயை வந்துட்டு அது காரணம் கிடையாது, நீ நினச்சிட்டு இருக்க அவங்கள விட நீ பெட்டர் நினச்சிட்டு, ஆனால் நீ ஒன்றும் அவங்கள விட பெட்டர் கிடையாது, நீ ஒன்றும் ஸ்டார்க்கு கிடையாது, நீ ஒரு பாஸ்டர்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டோனல் நோயை வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு கொடுமைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு டோனல் நோயை வந்து சொல்கிறாரு. அது கேட்டோட ஜான் வந்து ஷாக்காயிடுறான். என்னது நான் கொடுமைக்காரன் அப்படின்னு வந்து கேட்குறான். அவங்க தான் வந்து என்னை அடிக்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து சொல்கிறான். அதுக்கு டோனல் நோயை வந்துட்டு ஆமாம், ஏன்னா நீ வந்து அவங்கள வந்து ட்ரைனிங் அப்போ அசிங்கப்படுத்திட்ட, அவங்க உன்னை பார்த்து பயந்து இருக்கலாம், நான் வந்து உங்களோட சண்டையை பார்த்தேன், உன்னோட கத்தி மட்டும் ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா வந்து நீ அவங்கள வந்து கொன்றுருப்ப, இது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அவங்களுக்கும் ஒன்றும் தெரியும், இது வந்து உனக்கு ஒன்றும் ட்ரைனிங் கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உனக்கு இதெல்லாம் நினச்சா என்ன பெருமையாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. ஜானுக்கு வந்து முன்னாடி ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அவங்ககிட்ட வந்து சண்டை போட்டு ஜெயிக்கும் போது. ஆனால் வந்து இவர் பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது வந்து நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜானுக்கு வந்து தோணுது. அப்போ ஜான் வந்து சொல்கிறான் அவங்க எல்லாருமே வந்து என்னை விட பெரியவங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு டோனல் நோயை வந்துட்டு ஆமாம் பெரியவங்க தான், அது உண்மை தான், ஆனால் அந்த பெரியவங்ககிட்ட எப்படி சண்டை போடணும்னு சொல்லிட்டு உனக்கு விண்டர்ஃபெல்ல ஒருத்தர் வந்து சொல்லி கொடுத்துருப்பாரு, அவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து டோனல் நோயை வந்து கேட்குறாரு. அதுக்கு ஜான் வந்துட்டு சர் ரோட்ரிக் கேசல் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டே வந்து சொல்கிறான். அப்போ டோனல் நோயை வந்து சொல்கிறாரு, நல்லா யோசிச்சு பாரு ஜான்,
இப்போ சண்டை போட்டு ஜெயிச்சில்ல, இவங்க எல்லாரும் வந்து இதுக்கு முன்னாடி வந்து கத்தியை கூட நேரில் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. இவங்க எல்லாரும் வந்து விவசாயிங்களோ அது வந்து வேட்டையாடுறவங்களோ அவங்களோட பசங்க, சரியா புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. இப்போ உன்னோட வெற்றியை நினச்சா உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜானை பார்த்து வந்து கேட்குறாரு. இப்போ ஜானுக்கு வந்து இந்த சண்டையில் வந்து ஜெயிச்சதை நினச்சா ரொம்ப கில்ட்டாக இருக்குது. நான் அந்த மாதிரி யோசிச்சு பார்க்கல அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு டோனல் நோய் வந்துட்டு இனிமையாச்சு யோசிச்சு பாரு, உன்னோட வாழை வந்து கட்டி பிடிச்சிட்டே எப்போவுமே வந்து தூங்கு, இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு வந்து டோனல் நோயை வந்து சொல்கிறாரு. ஜானும் அந்த இடத்த விட்டு கிளம்புறான். ஜான் வெளியில் வரான். வெளியில் வந்துட்டு அந்த சுவரை வந்து பார்க்குறான். அந்த சுவர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த சுவரை பார்த்துட்டு பிரமிச்சிட்டு வந்து நிற்கிறான். இந்த சுவர் வந்துட்டு 7 கிங்டமோட ரொம்ப பழமையானது. அப்போது வந்து அந்த சுவத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு வந்து தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் வந்து கேட்குது. அந்த குரல் யாருன்னு சொல்லிட்டு ஜான் வந்து திரும்பி பார்க்குறான். அது வேறு யாரும் இல்லை, டிரியன் லானிஸ்டர் தான் வந்து அங்கே நின்றுட்டுருக்காரு. ஐயோ உங்களை நான் பார்க்கல, நான் மட்டும் தான் தனியாக இருக்கேன்னு நினச்சேன் அப்படின்னு வந்து ஜான் வந்து சொல்கிறான். அதுக்கு டிரியன் வந்துட்டு நீ நிறைய இடத்துக்கு போகும்போது நீ புதுசாக வந்து நிறைய மனுஷங்களை பார்ப்ப, அவங்ககிட்டேருந்து நீ என்ன கற்றுப்பனே வந்து உனக்கு தெரியாது, நீ நிறைய கற்றுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு ஜான் வந்துட்டு என்கிட்ட இருந்து நீங்கள் ஒன்றுமே கற்றுக்க போகிறதில்ல அப்படின்னு வந்து சொல்கிறான். டிரியன் வந்து நைட் வாட்சுக்கு வந்ததுக்கப்புறம் ஜான் வந்து டிரியனை வந்து அதிகமாக பார்க்கவே இல்லை. ஏன்னா டிரியன் எப்போவுமே வந்து லார்ட் கமாண்டர் கூட தான் வந்து இருக்கார். அது மட்டும் இல்லாமல் டிரியனுக்கு வந்து தனியாக வந்து ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அந்த ரூமில் வந்து இருக்கார். இந்த நைட் வாட்சுக்கு வந்து அவர் ஒரு கெஸ்ட்டு மாதிரி தான், அதனால ஜாலியாக குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு வந்து இருக்காரு. அப்போ டிரியன் லானிஸ்டர் வந்து சொல்கிறாரு, நான் எங்கே போனாலும் வந்து ஏதாச்சும் ஒன்று கற்றுப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஒரு மனுஷன் வந்து இந்த சுவரை வந்து கட்டினா மற்ற மனுஷனுக்குலாம் வந்து உடனே அந்த சுவருக்கு அந்த சைடு வந்து என்ன இருக்குன்னு வந்து தெரிஞ்சுக்க வந்து ஆர்வம் வந்துருக்கும். உனக்கு அந்த மாதிரி எந்த ஆர்வமும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜானை பார்த்து வந்து கேட்குறாரு. அதுக்கு ஜான் வந்துட்டு அங்கே ஒன்றும் பெருசாக இல்லை, இந்த ரேஞ்சர்ஸ்லாம் வந்து மலை இருக்கும் காடு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து ஜான் வந்து சொல்கிறான். உடனே டிரியன் வந்துட்டு பேய் இருக்கும் பிசாசு இருக்கும், இதையும் வந்து ஆட் பண்ணிக்க மறந்துடாத லார்ட் ஸ்னோ அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த வால் வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு டிரியன் வந்து கேட்குறாரு. அதுக்கு ஜான் வந்துட்டு என்னை லார்ட் ஸ்னோன்னு வந்து கூப்பிடாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு டிரியன் வந்துட்டு உன்னை குட்டைன்னு வந்து கூப்பிடட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கலாய்க்கிறாரு. அவங்க வைக்கிற பேர் வந்து உன்னை ஹர்ட் பண்ணிச்சுட்டு அந்த பேரை சொல்லி கூப்பிட்றத வந்து அவங்க நிறுத்த மாட்டாங்க, அந்த பேரை வந்து நீ அக்செப்ட் பண்ணிக்க, அதுக்கு மேலே அந்த பேர் வந்து உன்னை ஹர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு டிரியன் வந்து சொல்கிறாரு. அப்போ டிரியன் வந்துட்டு எங்கே உன்னோட ஓனாயை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானை பார்த்து வந்து கேட்குறாரு. அதுக்கு ஜான் வந்துட்டு அதை நான் கட்டி போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். நான் ட்ரைனிங் எடுக்கும்போது அதை வந்து கட்டி போட்டு வச்சுப்பேன், அப்புறம் தூங்கும் போது வந்து அவுத்து விட்டுருவேன், என் கூட வந்து தூங்கும் அப்படின்னு வந்து சொல்கிறான். நான் வந்து அந்த ஹார்டின்ஸ் டவரில் தான் வந்து தூங்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு டிரியன் வந்துட்டு ஹார்டின்ஸ் டவரா, அது ஒரு பழைய பில்டிங் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. இங்கே எங்கே தூங்கினாலும் வந்து யாரும் கவலைப்பட மாட்டாங்க, இங்கே நிறைய இடம் வந்து எம்டியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாசில் பிளாக்ல வந்து முன்னாடி வந்து 5000 வீரர்கள் இருந்தாங்க, இப்போ அதில் வந்து ஒரு 10% தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு டிரியன் வந்துட்டு நான் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி நிறைய பேரை பிடிச்சி போட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிரிக்கிறான். அதுக்கு ஜான் வந்துட்டு இல்லை நான் மட்டுமே போதும், வேறு யாராச்சும் வந்தால் கோஸ்ட்டை பார்த்து பயப்படுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். இந்த வால் அதுக்கப்புறம் அந்த ஹாசில் பிளாக்லாம் கட்டும் போது இதோட சேர்த்து மொத்தம் 19 பில்டிங் அதுக்கு போகிற வால் வந்து கட்டியிருப்பாங்க. ஆனால் அதில் வந்து இப்போ ஒரு 3 பில்டிங் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஈஸ்ட் வாட்ச், அப்புறம் ஷேடோ டவர், அதுக்கப்புறம் இந்த ஹாசில் பிளாக், மற்ற எல்லாமே வந்து எம்டியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டாபிக் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க, வேறு டாபிக் பற்றி பேசுகிறாங்க. எதை பற்றி பேசுகிறாங்கன்னா வந்து ஜானோட சித்தப்பா வந்து காட்டுக்குள்ளே வந்து போனார்ல, அதை பற்றி தான் வந்து பேசுகிறாங்க. டிரியன் வந்து கேட்குறான், உன் சித்தப்பா வந்து ரொம்ப தூரம் போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். அதுக்கு ஜான் வந்துட்டு ஆமாம், அவங்க எல்லாருமே வந்து சர் வேமர் ராய்ஸை தேடி போயிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். இந்த சர் வேமர் ராய்ஸ்னால் யாருன்னு நமக்கு தெரியும். இவனை தான் வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து அதர்ஸ் வந்து கொண்டு இருக்கும், அவனை தேடி தான் வந்து எல்லோரும் வந்து போயிருக்காங்க. அப்போது வந்து டிரியன் வந்து சொல்கிறாரு, இப்போ நிறைய ரேஞ்சர்ஸ் வந்து தொலைஞ்சு போகிறாங்க போலையே, அங்கே இருக்க பேய்க்கெலாம் ரொம்ப பசிக்குது போலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கலாய்க்கிறாரு. அப்போ சார் அலிசர் வந்து அங்கே வராரு. வந்து ஜான் கிட்ட ஸ்னோ உன்னை வந்து லார்ட் கமாண்டர் வந்து கூப்பிட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே ஜானுக்கு வந்து ரொம்ப பயமாயிருது. ஏன் வந்து என்னை லார்ட் கமாண்டர் வந்து கூப்பிட்டாரு, சித்தப்பாவை பற்றி ஏதாச்சும் செய்தி வந்து இருக்கா, சித்தப்பா சேஃபாக ரிட்டன் வந்துட்டாரா அப்படிலாம் வந்து கேட்குறான். அதுக்கு சார் அலிசர் வந்துட்டு லார்ட் கமாண்டருக்கு வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறது பிடிக்காது, அது மட்டும் இல்லாமல் நீ கேட்குற கேள்விக்கெலாம் வந்து என்னால் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ டிரியன் வந்து நிறுத்து தோணி இந்த பையனை வந்து பயமுறுத்திட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ சார் அலிசர் வந்து டிரியனை பார்த்து உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, இதில் வந்து நீ தலையிடாத அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு டிரியன் வந்துட்டு நான் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீ கடைசி வரைக்கும் அந்த நைட் வாட்ச்லேயே கிடந்து சாக வேண்டியதான், ஒழுங்காக வந்து இப்போ ஜான் கிட்ட வந்து சொல்லு, எதுக்கு அந்த லார்ட் கமாண்டர் வந்து கூப்பிட்டாரு, அவங்க சித்தப்பாவை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு டிரியன் வந்து கேட்குறாரு. அதுக்கு சார் அலிசரை வந்துட்டு இல்லை, இது வந்து விண்டர்ஃபெல்லேருந்து ஏதோ லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே ஜான் வந்துட்டு பிரானுக்கு வந்து ஏதாச்சும் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். அப்போ டிரியன் வந்துட்டு சாரி ஜான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஜான் வந்து தலை தெறிக்க அந்த லார்ட் கமாண்டர் இருக்க இடத்துக்கு வந்து போகிறான். லார்ட் கமாண்டர் வந்து அந்த லெட்டரை வந்து ஜான் கிட்ட வந்து கொடுக்குறாரு. ஜான் வந்து அழுதுகிட்டே அந்த லெட்டரை வந்து படிக்கிறான். அந்த லெட்டரில் வந்துட்டு பிரான் வந்து கண்ணு முழிச்சிட்டான், அந்த கடவுள் வந்து திரும்ப நம்ம கிட்ட வந்து பிரானை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ராப் வந்து எழுதியிருக்கான். அப்போ லார்ட் கமாண்டர் வந்துட்டு ஆனால் அவனால் நடக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு ஜான் வந்துட்டு அதெல்லாம் வந்து எனக்கு முக்கியம் இல்லை, அவன் உயிரோடு இருக்கான், அதுவே வந்து எனக்கு போதும் அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே டிரியன் கிட்ட வந்து ஓடுறான். அப்படி ஓடும்போது வந்து என் தம்பி வந்து உயிரோடு இருக்கான்னு சொல்லிட்டு கத்திட்டே வந்து ஓடுறான். அந்த இடத்துல வந்து கிரென்னு வந்து நிற்கிறான். உடனே வந்து ஜான் வந்து கிரென் கிட்ட வந்து போகிறான்.
அப்போ கிரென் வந்துட்டு என்கிட்ட வராத பாஸ்டர்ட் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஜான் வந்து கிரென்னை பார்த்து சிரிச்சுட்டு உன்னோட கையை வந்து காயப்படுத்தினதுக்கு வந்து ரொம்ப சாரி. ராபு இதே மாதிரி வந்து என்னை காயப்படுத்தியிருக்கான். அப்போது எனக்கு வந்து ரொம்ப வலிச்சுது, உனக்கும் ரொம்ப வலிக்கும். நான் வந்து உனக்கு எப்படி தடுக்கணும்னு வந்து சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து கிரென் கிட்ட வந்து சொல்கிறான். அப்போ சார் அலிசர் வந்துட்டு ஓ இப்போ லார்ட் ஸ்னோ வந்து என்னோடய வேலையை வந்து பறிக்க பார்க்குறாரா அப்படின்னு வந்து சொல்கிறான். நான் அந்த கிரென்னுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு பதிலாக அந்த ஓனாய்க்கே வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் அலிசர் வந்து சொல்கிறாரு. அப்போ ஜான் வந்து சார் அலிசர் சொல்கிறத கேட்டுட்டு எனக்கும் கோஸ்ட் சண்டை போடுறத பார்க்க ஆர்வமாக தான் இருக்குது சார் அலிசர் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருமே வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அப்போ சார் அலிசர் வந்துட்டு நீ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்ட லார்ட் ஸ்னோ அப்படின்னு வந்து பல்ல கடிச்சிட்டு வந்து சொல்கிறாரு. இதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.